ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆஷா ஸ்டூடியோ கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது ஜாயின் பண்ணி 10th கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மெஹந்தி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். எப்படி ஜாயின் பண்ணுறது, கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கலாம் கிளாஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபில்லிங் எலமெண்ட் வந்து ஆல்ரெடி 9th கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஃபுல் ஸ்பைரில், செமி ஸ்பைரில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அது 4த்தையும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்பைரில் வித் ஹம்ஸ், ஓகேவா? ஸ்பைரில் போட்டு அது மேலே ஹம்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்து ஃபில்லிங் எலமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து ஃபில்லிங் எலமெண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது மெஹந்தியில் வந்து ஒரு மெஹந்திக்கு டிசைன் போட்டிங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பேசிக் எலமெண்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் பெருசாக போட்டுருவேன் அந்த பாக்ஸில். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து நான் இப்போ ஒரு சின்ன பாக்ஸில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த சைஸில் நீங்கள் போடாமல் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இப்போ வந்து ஒரு A4 ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 4 அதிகபட்சமாக ஒரு 4 இல்லைனா 5 டிசைன் மட்டும் நீங்கள் வந்து ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் வந்து நெருக்கமாக போட்டு அழகாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ வந்து இப்போயே நான் சொல்லிவிட்டேன். ஸோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன, செமி ஸ்பைரிலும் ஹம்ஸும் போட்டிருக்கேன், ஓகேவா? அந்த ப்ளஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ மேலே இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் வளைச்சி போட்டு அதில் ஹம்ஸ் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி ஜாயின் பண்ணி அந்த ஃபில்லிங் எலமெண்ட்டில் போட்டிருக்கேன்னு பொறுமையாக பார்த்துட்டு நான் வந்து ஸ்பேஸ் விட்டுருப்பேன், ஓகேவா? ஸோ எல்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பேஸ் விட்டு போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். சரியா? ஸோ வந்து என்னென்ன எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 லேயர், 2 லேயர், 3 லேயர்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நான் தனித்தனியாக சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா திரும்ப நம்ம நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தோணணும், அதாவது ஞாபகம் வரணும். சரிங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் 1 லேயர், 2 லேயர், 3 லேயர் நான் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் ஒன்று கூட அதாவது ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 லேயரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்பைரில் போட்டு மேலே ஹம்ஸ் போட்டிருக்கேன். சரியா? ஃபுல் ஸ்பைரில் போட்டு மேலே 1 லேயர் ஹம்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் போடுங்க. அந்த கண்டிஷன்ஸ் கார்னரில் அதுக்கு ஆப்போசிட்டில் போகணும். கார்னரை வந்து நீங்கள் எம்டியாக விடக்கூடாது. அது மாதிரி நீங்கள் கார்னரில் ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு நீங்கள் கார்னரில் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சின்னதாக போடக்கூடாது. அந்த சைஸில் என்ன எலமெண்ட்டை வந்து நீங்கள் அந்த சைஸில் போட முடியுமோ அதை போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடணும். சரியா? நான் வீடியோவில் நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 1 லேயர் ஹம்ஸ் வந்து நான் போடுறேன். சரிங்களா? மேலே இருக்கிற அந்த ஃபுல் ஸ்பைரில், செமி ஸ்பைரில் வந்து ஹம்ஸ் வந்து 1 லேயரில் வந்து போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து ஃபுல் ஸ்பைரில் இந்த எலமெண்ட் வந்து போட்டிருக்கேன். அதுமாதிரி நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த செமி ஸ்பைரில் ஹம்ஸ் போடுவேன். சரிங்களா? அது மாதிரி அடுத்த டிசைனில் செமி ஸ்பைரில் வந்து ஹம்ஸ் போடுவேன். அதே மாதிரி நான் கேப் விட்டுருக்கேன், பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் நீங்கள் சின்னதாக ட்ரை பண்ணி இந்த பாக்ஸ் சைஸ் தான் போடணும்னு இல்லை, இதை விட நீங்கள் பெரிய பாக்ஸ், இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் ஒரு 5 இல்லைனா 6 பெரிய பாக்ஸ் போட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக நோட் பண்ணி நீங்கள் எல்லா கிளாஸுமே சப்மிட் பண்ணும்போது பெருசாக ஃபுல் டிசைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு கிளாஸ்க்காக மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ செமி ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டோம். அடுத்து அந்த மாதிரி போட்டு அது மேலே ஹம்ஸ் போடுறோம். சரிங்களா? ஸோ நான் கீழே எப்படி போடுறேன், மேலே எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு கேப்பில் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக எனக்கு வந்து கரெக்டாக நோட்ஸை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். நம்ம இது வரைக்கும் லைன்ஸு, டாட்ஸு, பேசிக்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். இது கொஞ்சம் அடுத்த லெவல். இது ரொம்ப ஈஸியாக தான். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் நெக்ஸ்ட் போக உங்களுக்கே தெரியும், ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொறுமையாக நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இப்போ போட்டுக்க அதில் ஹம்ஸ் போடுறேன். சரி? அது நான் 1 லேயர் ஹம்ஸ் அப்படிங்கிறது 1 லேயர் தான். ஒரு ஹம்ஸ் மட்டும்தான், ஒரு லேயர் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதான் 1 லேயர்னு எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இதில் வந்து 1 லேயர், 2 லேயர், 3 லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கீழே போட்டிருப்பேன். அந்த பேசிக் ஸ்பைரில் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சரியா? இது 1 லேயரில் முடிஞ்சிருச்சு.
இப்போ கீழே அடுத்த பாக்ஸில் வந்து 2 லேயர் போடுறேன். மேலே போட்ட அந்த செமி ஃபுல் ஸ்பைரல்லையே நான் வந்து 2 லேயர் போடுறேன். அடுத்து செமி ஸ்பைரல்லே வந்து 1 லேயர் போட்டுட்டு அடுத்து செகண்ட் லேயர் போடுறேன். நான் 2 தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 போடாதீங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபில்லிங் எலமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு 3-4 கிளாஸ் வரும். 3-4 கிளாஸ்லேயுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிச்சு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ புரியலன்னா உங்களுக்கு வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து எனக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணிடாதீங்க. அந்த மாப் போட்டு அதுலேயே 2 லேயர் ஹம்ஸ் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இதே மாதிரி நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிடுங்க. இது அடுத்து 3rd லேயர் ஃபுல் ஸ்பைரல் போட்டு ஃபஸ்ட் லேயர் போட்டு செகண்ட் லேயர் போட்டு அடுத்து 3rd லேயர் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இதில் வந்து எல்லாமே ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் 3rd லேயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி தான் நான் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பெருசாக பாக்ஸ் போட்டுட்டு நல்லா தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டில் கிளாஸில் வந்து ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் திரும்ப கிளாஸை வந்து பார்க்கும்போது எடுத்து பார்க்கும்போதோ இல்லை ஒரு டிசைன் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதில் வந்து ஸ்பைரல் யூஸ் பண்ணி ஹம்ஸ் போடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். இல்லைனா செமி ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எனக்கு கிளாஸ் சப்மிட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நோட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு நோட்ஸை வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு அடுத்த அப்டேட் ஃபில்லிங் எலமெண்ட்ஸோட இன்னும் அடுத்தடுத்த அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா?